வியத்தகு கீபோர்ட் பிளேயராகவும் அட்டகாசமான கானா பாடகராகவும் பின்னணி இசை வித்தகராகவும் வளவந்த சபேஷ் தனது சகோதரர் முரளியுடன் இணைந்து தவமாய் தவமிருந்து படத்துக்கு இசையால் உயிரூட்டியிருப்பார். ராஜ்கிரண் தன் மகன்களுக்காக பாடும் ஒரே ஒரு ஊருக்குள்ளே பாடல் ஒரு தந்தையின் பாச போராட்டத்தை கண் முன் கொண்டு வரும். அதேபோல் வடிவேலுவின் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தின் வெற்றிக்கு அதன் பின்னணி இசையும் பாடல்களும் முக்கிய பங்கு வகித்ததை யாராலும் மறுக்க முடியாது. இது தவிர இவர்கள் இருவரும் பிற இசையமைப்பாளர்களின் படங்களுக்கும் பின்னணி இசை அமைத்துள்ளனர். ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வெளியான ஜோடி படத்துக்கு பின்னணி இசை அமைத்தது சபேஷ் முரளிதான். பரத்வாஜ் இசையமைத்த ஆட்டோகிராஃப், ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்த இரும்புக்கோட்டை, முரட்டு சிங்கம் உள்ளிட்ட பல்வேறு படங்களுக்கு பின்னணி இசை மட்டும் அமைத்துள்ளனர். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் இசை உலகிற்கு சிறப்பான முறையில் பங்களித்து வந்த சபேஷ் மறைவு தேவா குடும்பத்தினருக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் திரை இசை ரசிகர்களுக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.